வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபெப் மந்தோட அப்கமிங் கே ட்ராமாஸ் பற்றி தான். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்க சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிக் 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 அப்படின்னு ஒரு 4 டைம் கிக் 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 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜி ஜின் ஹியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பாப்புலர் ஆக்டராகவும் என்டர்டெய்னராகவும் இருந்தாங்க. பட் அவங்க தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க யார் கூட சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சோ யாங் சிக் அப்படிங்கிற ஒரு பர்சன். இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்டார் பீடியாக இருந்தாங்க. பட் ஒரு ஸ்கேண்டல்னால அவங்களோட ஹேடே முடிஞ்சிருச்சு. இவங்க 2 பேருக்குமே அவ்வளோ ஒத்து வராது தான். பட் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க கம்பெனியில் வந்து சில எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேக் சி ஒன்கிற ஒரு பர்சனுங்க. அவங்க வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்குலாம் தெரப்பிஸ்ட் மாதிரி இருக்காங்க. தென் லீமின் ஜேன் ஒரு பர்சன் இருக்காங்க. இவங்க வந்து என்ன ரொம்ப ஒரு ஒர்க்கஹாலிக் அண்ட் ஒர்க் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற கேரக்டர். ஸோ இந்த ஒரு 4 பேர் ப்ளஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி இல்லையா. ஸோ கொஞ்சம் நிறைய ப்ரொடக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷனுக்குள்ளே இருக்க ஒரு கம்பெனி தான். ஸோ கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க லைஃப் எப்படி போக போகுது, இது ஒரு ஆஃபீஸ் அண்ட் சிட்காம் ட்ராமா மாதிரி. ஸோ இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கு சாங் ஜோன். இது வந்து காமெடி சிட்காம் அந்த ஒரு ஜானரில் தான் இருக்க போகுது. மொத்தம் ஒரு 12 எபிசோட்ஸ் இருக்க போகுது. அண்ட் ஃபெப் 5லேருந்து ரிலீஸ் ஆகுது. எப்போ முடியுது சரியாக தெரில. பட் ஃபெப் 5லேருந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஜி ஜின் ஹே தான் வந்து ஜி ஜின் ஹியூங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்டு லீ கியூ ஹாங் வந்து ஒரு ஹைபை மாமாவில் இருந்திருப்பாரு. ஸோ இவங்க வந்து சாயாங் சிக்குங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. பார்க்க போகிற சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஸ்கேண்டல் ஆஃப் சுன்ஹா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சீரிஸ். ஸோ இந்த சீரிஸ் வந்து எப்படின்னா ஒரு ஃபிக்ஷனலான ஒரு கண்ட்ரி இருக்குது. ஓகேவா, டாங் பாங் அப்படின்னு பாங்கக் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரியில் வந்து ஹாரின்ற ஒரு யங்கஸ்ட் பிரின்சஸ் இருக்காங்க. அவங்க அந்த ராயல் ஃபேமிலியோட யங்கஸ்ட் பிரின்சஸ். ரொம்ப சார்மிங் அண்ட் இண்டிபெண்ட்டான ஒரு ஆள். அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தனக்கான ஒரு பையன், அவங்களுக்கு வந்து கல்யாண வயசு வருது. அண்டு தனக்கான அந்த ஒரு மாப்பிள்ளையை தான் தான் தேடிக்கணும்னு நினச்சிட்டு அவங்க அரண்மனையை விட்டு வெளில வந்து ஒரு தேடுறாங்க. அண்ட் அந்த டைமில் தான் வந்து அண்ட் அவங்களுக்கு வந்து இன்னொரு பர்சனையும் தேட வேண்டியதாக இருக்குது. யாருன்னா சனோட ஒரு பெயிண்டிங்கில் வந்து இவங்கள வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பர்சன் யாருங்க ஒரு க்யூரியஸும் உங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். அதே டைமில் இங்கே வந்து சாய்ஹான் வந்துட்டுருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஹாரியோட ஒரு பொட்டன்ஷியல் ஹஸ்பண்ட் அவங்க கன்சிடர் பண்ணப்படுறாங்க. அண்ட் அவரை பற்றி ரொம்ப வெல்த்தியான ஒரு மர்ச்சன்ட் அவர் சொல்லப்போனால். அண்டு அண்டு எந்த மாதிரி கேரக்டர்னா இவருக்கு வந்து வளரிட்டேன் மணியும் பொண்ணுங்க தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த ஒரு சீரிஸ். இது வந்து ஒரு 10 எபிசோட்ஸ் இருக்க மாதிரியான சீரிஸ் தான். ஃபெப் 6லேருந்து இது வந்து ஏர் ஆக போகுது. இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீ வாங் யாங். அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர் வந்து சியா யான் ஜங். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் ட்ராமா தான். கோஆரா வந்து பிரின்சஸ் ஹாரியோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் சாங் ரியோல் வந்து சாய்ஹான்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சீரிஸ் லிஸ்ட்டில் பார்க்க போகிற சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்டோஃபியா அப்படிங்கிற ஒரு சீரிஸ் தான். தேர்டாக நம்ம லிஸ்ட்டில் இது வந்து இருக்குது. ஸோ தேர்டுன்னு நான் சொல்கிறேன்னா ஒரு ஆர்டரில் சொல்கிறேன், எந்த ஆர்டரும் கிடையாது. ஸோ நியூட்டோஃபியா வந்து என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி அவுட் பிரேக் வந்துடுது. அந்த டைமில் வந்து ஒரு சோல்ஜர் இருக்கார். அண்ட் சோல்ஜரோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில். ஸோ அந்த ஒரு ஜாம்பி அவுட் பிரேக் அப்போது இவங்க 2 பேரும் அவங்களோட பர்சனல் லைஃப்லேயும் சரி அண்டு அந்த ஒரு ஜாம்பி அவுட் பிரேக்கையும் அவங்க எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க, எப்படி சர்வைவ் ஆகிறாங்க அப்படிங்கிறத அந்த நியூட்டோஃபியாங்கிற சீரிஸ் சொல்ல போகுது. ஸோ அந்த சோல்ஜரை பொறுத்த வரைக்கும் வேறு ஆப்ஷனே இல்லாமல் தான் போயிட்டு ஒரு லேட்டாக ஒரு 26 வயசுக்கு மேலே தான் போய் ஆர்மியில் ஒரு சோல்ஜராக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. வேறு ஆப்ஷன்ஸ் தேடிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸான ஒரு சோல்ஜர். அண்ட் இவருக்கு அந்த ஒரு கரியர் மாதிரி நெக்ஸ்ட் நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறாங்க அந்த ஒரு டென்ஷன் இருக்கிறனால அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இவருக்கு பிரச்சனை வந்து பிரேக்கப் ஆயிரும். ஸோ இவங்களுக்குள்ள இப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது அந்த ஒரு அவுட் பிரேக் நடக்குது. ஸோ இவங்க 2 பேரும் லைஃப்குள்ளே இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த சீரிஸ் சொல்ல போகுது. ப்ளஸ் இந்த ஜாம்பி அவுட் பிரேக் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்டூன்லேருந்து நாவல்லேருந்து அடாப்ட் பண்ணப்பட்டது. அந்த நாவல் எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹான் சாங் ஊன்கிற பர்சன். ஸோ அதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோன் சாங் ஹியூன். ஸ்க்ரீன் ரைட்டர் வந்து ஜிஹோ ஜின் அண்ட் ஹான்ஜி வான். இது வந்து ஒரு மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர் அண்ட் ரொமான்ஸ் ஃபேண்டசி. ஸோ இது எல்லாமே கலந்த மாதிரியாக தான் இருக்க போகுது. 8 எபிசோட்ஸ் இருக்க ஒரு சீரிஸ். அண்ட் ஃபெப் 7லேருந்து மார்ச் 21 வரைக்கும் வரப்போகுது. அது வந்து பார்க் சேங் மிங் தான் வந்து லீ ஜே யூன்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து மிராக்கல் லெட்டர்ஸ் டு த பிரசிடென்ட் அந்த ஒரு மூவி
ஸ்டார் இவர். அண்ட் கிம்ஜி ஜூ வந்து பிளாக் பிங்க்னு ஒரு கேபாப் குரூப் இருக்குது, அதோட மெம்பர். ஸோ அவங்க தான் வந்து காங் யாங்குங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ரைவல்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் தான். ஸோ இதில் வந்து ஊசுவால் கீன்னு ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ப்ராவின்ஸ், கொஞ்சம் கிராமப்புறத்தில் இருக்க ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு தான். அவங்க வந்து சேஹுவா ஹை ஸ்கூல் அப்படின்னு சியோலில் இருக்க ஒரு ஸ்கூலுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. அண்ட் இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு டாப் 1% இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரியான ஸ்கூல். அண்ட் அங்கே வந்து யூஜேஇன்னு ஒரு பர்சன் இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல், அங்கே இருக்க பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அண்ட் அதே மாதிரி அந்த பவர்ஃபுல்னாலும் அதே அளவுக்கு இன்டெலிஜென்ட் ரொம்ப ஜாஸ்தி, ஐக்யூ ஜாஸ்தி. அண்டு அந்த ஸ்கூலே அவளை பார்த்தா கொஞ்சம் பயந்து தான் இருக்கும். பட் அண்ட் அவங்க ஃபிசிக்கலாகவும் ரொம்ப அட்ராக்டிவாக. ஸோ என்ன சொல்ல, நம்ம அந்த நிறைய ஒரு கொரியன் சீரிஸில் பார்த்துருப்போம்ல, அந்த ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை. அண்ட் அதுதான் அப்படி அது படிக்கிறதுலையும் டாப்பாக இருக்கும், ஆளும் செமையாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அண்டு வில்லத்தனம் பிடிச்சது. ஸோ அந்த மாதிரியான அந்த ஒரு டிப்பிக்கல் கொரியோட டாப் 1% அந்த பணக்கார பொண்ணு, அந்த ஒரு பொண்ணு. அண்டு ஒரு கிராமத்து சைட்லேருந்து ஒரு ஆஃபனேஜில் வளர்ந்த ஒரு இன்னொரு பொண்ணு, இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அண்டு ஸ்டார்டிங்கில் ஆர்ஃபனேஜ்லேருந்து அந்த பொண்ணு சும்மாவே ரொம்ப இது பண்ணுவாங்க. அண்ட் கொரியோட டாப் 1% ஸ்கூல் இல்லையா. ஸோ அங்கே ஊசோல்கேக்கு வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் யூஜேஇ தான் அங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி போகிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி நிறைய வில்லத்தனமான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அது என்ன, அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி, அந்த ஒரு ஃப்ரெண்டு, அந்த ரைவல்ரி. ஸோ இதுதான் அந்த ஒரு சீரீஸோட ஒரு பிளாட்டாக இருக்குது. இதுவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்டூன்லேருந்து அடாப்ட் பண்ணப்பட்டது தான், ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாங் சே யூன்கிற பர்சன். ஸோ ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர் அண்ட் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் தேஹி. அண்ட் மின் ஏஜின்னு இன்னொரு பர்சன் வந்து ஸ்க்ரீன் ரைட்டிங் மட்டும் பண்ணியிருக்காங்க. தென் இது வந்து ஒரு மாதிரி ஆக்ஷன், த்ரில்லர், மிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் சைக்காலஜிக்கலாகவும், ஏன்னா ஸ்கூல் அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள நடக்கிற மாதிரி இல்லையா. ஸோ கொஞ்சம் சைக்காலஜிக்கலாகவும் இருக்க மாதிரியான ஒரு சீரிஸ். அண்ட் இது வந்து 16 எபிசோட்ஸ் இருக்க மாதிரியான சீரிஸ். பட் டியூரேஷன் வந்து 30 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. Feb 10லேருந்து March 3 வரைக்கும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஜங் ஜூபின் தான் வந்து ஊசியோல்கிங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. தென் லீஹேரி வந்து யூஜேஇங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மூவி என்னென்னு சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெலோ மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ். ஸோ இதில் வந்து அதான் ஒரு மாதிரி ஜாலியாக யூத் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக கடந்து போயிட்டுருக்கு. இந்த ஒரு 2 பேர் இப்போ அடல்ட் லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஒருத்தவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் மோபி. அவங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இப்போ இருக்காங்க. அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான டேரக்டராக ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு விஷ். அண்ட் அவங்க ஃபாதர் வந்து ஒரு ஃபில்மிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு க்ரூ மெம்பர் மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், பட் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்காது. அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு அட்டென்ஷனாக அந்த ஒரு என்ன சொல்ல, ஒரு டேரக்டர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர் தான் கிமோபி. அண்ட் அந்த அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா கோக்யோம் ரோஸ்ன்னு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர். அண்ட் இவங்க ஒரு கிரிட்டிக்காகவும் மாறிடுறாங்க. ஸோ ஒரு ஃபிலிம் செட்டில் இவங்க 2 பேர் மீட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க 2 பேர் லைஃப்குள்ளே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அந்த சீரிஸ். ஒரு டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓ சாங் வான். ஸோ ஸ்டார்ட் அப் அண்ட் கேஸ்டவே டிவாவோட டேரக்டர். ஸ்க்ரீன் ரைட்டர் வந்து லீனா யூன். அவர் பிலோட் சம்மர் இருக்கு இல்லையா. ஸோ அதோட ஸ்க்ரீன் ரைட்டர். தென் இது வந்து ஒரு மாதிரி ரொமான்ஸ், லைஃப், மெலோ ட்ராமா அந்த மாதிரி தான் இருக்க போகுது. 10 எபிசோட்ஸ் இருக்க ஒரு சீரிஸ். அண்ட் 60 மினிட்ஸ் டியூரேஷன் இருக்க போகுது. இது வந்து ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸில் தான் வரப்போகுது. அண்டு சாய் ஊசிக் அவங்க தான் வந்து கோக்யூங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. இவங்க வந்து அந்த பாரசைட் அண்ட் அவர் பிலோட் சம்மரில் இருப்பாங்க. தென் பார்க் போ யாங் அவங்க தான் வந்து கிமோபிங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஸ்ட்ராங் உமன், டூபாங் ஜோன் அண்ட் டெய்லி டோஸ் ஆஃப் சன்ஷைன் அந்த சீரீஸில் இருக்க அந்த லீட் கேரக்டர். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த நம்ம லிஸ்ட்டில் இருக்க சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த விச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் தான். ஸோ இது வந்து என்னென்ன சிம்பிளாக சொல்லணும்னா, எல்லாராலையும் விச்சுன்னு கூப்பிடப்படுற ஒரு பொண்ணுக்காக காதலில் விழுந்த ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் அது ஒரு ஒன்லைன் ஆக்சுவலாக போட்டிருக்காங்க. ஸோ பாக்மி ஜாங் வந்து என்ன சொல்ல, ரொம்ப ப்ரெட்டியாக, ரொம்ப அழகாக, ஒரு ஃப்ரீடமாக இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருந்துகிட்ருப்பாங்க. பட் இவங்க வந்து எல்லாராலுமே ஒரு மாதிரி விச்சுங்கிற மாதிரி தான் கூப்பிடப்படுவாங்க. அண்ட் இவங்க வந்து ரொம்ப லோன்லியாக இருந்துகிட்ருப்பாங்க. இவங்களுக்கு அப்பப்போ வந்து என்னோடய ஸ்கூல் டைம்லேருந்து ஒரு பர்சன் வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருப்பாங்க, லீ டாங் ஜின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு கதை, ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே அது என்ன மாதிரியான ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ஒரு சீரிஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்டூன்லேருந்து அடாப்ட் பண்ணப்பட்டது தான், மேன்யூ அப்படின்னு சொல்லிட்டு. காங் ஃபுல் அவங்க தான் வந்து இந்த வெப்டூன் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு சைனீஸ் அடாப்டேஷனாக அந்த ஐ லவ் யூன்னு ஒரு மூவி இருக்குது. ஸோ அதோட ஒரு இது தான். இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் தே கியோன்.
ஸ்க்ரீன் ரைட்டர் வந்து சோ யூ ஜின். இது வந்து ஒரு மாதிரி மிஸ்ட்ரி ரொமான்ஸ் ட்ராமாவாக தான் இருக்க போகுது. 10 எபிசோட்ஸ் இருக்க மாதிரியான ஒரு சீரிஸ் தான். 15லேருந்து வரப்போகுது. ஸோ பார்க் ஜின் யங் வந்து லீடாங்கோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரோ ஜியாங் யூ வந்து பார்க் மீ ஜாங்க கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்க சீரீஸ்க்கு வந்துவிட்டோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அண்டர் கவர் ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங் ஹே சாங்ன்றிருக்காங்க. இவங்க வந்து என்எஸ் இருக்கும் இல்லையா, அந்த நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் கொரியாவில். ஸோ அதில் இருக்க ரொம்ப ஒரு டாப் மோஸ்ட் ரொம்ப சூப்பரான ஒரு ஏஜெண்ட். பட் ஏதோ ஒரு ரீசன்னால் டிமோட் ஆகுறாரு. அண்ட் இவர் வந்து ஒரு கிங்கோட காஜாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிங் காஜாங்னு ஒரு பர்சன் இருக்காங்க. அது வந்து ஒரு கோல்டன் பார் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து மிஸ் ஆயிடுது. அதை வந்து கண்டுபிடிக்கிற ஒரு அசைன்மெண்ட்காக ஒரு ஸ்கூலில் வந்து என்ன சொல்ல ஸ்டூடெண்ட் மாதிரி போய் ஜாயின் பண்ணுறாரு. அண்ட் இவருக்கு வந்து அந்த ஹோம் ரூம் டீச்சராக வந்து ஓசுவா அப்படிங்கிற பர்சன் தான் வந்து அசைன் ஆகுறாங்க. ஓசுவா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் இருக்க ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டில் இருக்க ஒரு டீச்சர் தான். அவங்க வந்து ஒரு ஹிஸ்டரி டீச்சர். ஸோ ரொம்ப அப்ரைட்டான பர்சன், இப்படி தான் இருக்கணும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்க மாதிரியான ஒரு பர்சன் தான். ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது அந்த பாங் மியூன், அந்த ஸ்கூல் நேம் பார்த்தீங்கன்னா பியாங்முன்கிற ஒரு ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூலில் என்னென்ன நடக்க போகுது அண்ட் இவங்க 2 பேருக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது. அண்ட் இந்த டைமில் வந்து அந்த நம்மளோட அந்த ஜூவா இருக்காங்க இல்லையா, ஜூவா வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் மீட் பண்ணுறாங்க. ஸோ இதனாலலாம் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத அந்த சீரிஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது. ஸோ இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் ஜாங் இன். ஸ்க்ரீன் ரைட்டர் வந்து இம் யாங் பென். இது மாதிரி காமெடி, ஆக்ஷன், த்ரில்லர் அண்ட் ரொமான்ஸ் எல்லாமே இருக்க போகுது. 12 எபிசோட்ஸ் இருக்க மாதிரியான சீரிஸ். 1 hour டியூரேஷன் இருக்க போகுது. 1 hour 10 minutes டியூரேஷனே இருக்க போகுது. Feb 21st மார்ச் 29 வரைக்கும் வரப்போகுது. அண்ட் இதில் வந்து சியோகாங் ஜூன் தான் வந்து ஜங் ஹே சிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்டு ஜின்கி ஜூ வந்து ஓசுவாவோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க சீரிஸ் இவ்வளோ தான். ஸோ இதில் நீங்கள் எதுக்காவது எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு மந்த்லி கொரியன் கண்டென்ட் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வேணும்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.